பார்க்க போறோம் அப்படின்னா ஹீல் யுவர் பிஸ்னஸ் இந்த இன்னர் வேர்ல்ட் த்ரூ கிரேட் இன்வெகேஷன் மூலியமா நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். எங்க போய் நம்ம ஹீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய இன்னர் வேர்ல்டுல போய் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீல் பண்ண போறோம். எது மூலியமா ஹீல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன் மூலியமா ஹீல் பண்ண போறோம். ரொம்ப அமேசிங்கா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா பிஸ்னஸ் இருந்ததுன்னா பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வந்து ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா உங்க ஜாபை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து மணி தான். ஸோ அப்போ பணம் வர்றதுக்கு உண்டான அந்த விஷயத்த வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஹீல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இன்னர் வேர்ல்டுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நம்மளுக்குள்ள வந்து டீப்பரா நம்மளுக்கு வந்து போக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளால வந்து எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நம்மளுக்குள்ளதான் சொல்யூஷன் வந்து இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா டிராவல் பண்ண போறோம். ஸோ நம்ம எவ்ரி தேர்ஸ்டே நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளுக்குள்ள டிராவல் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா சொல்யூஷன் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் ஆயிடும். எப்படி நம்மளுக்குள்ள டிராவல் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு வேணாலும் சரி அழகா ஒரு 2 நிமிஷத்துல அழகா உங்களுக்குள்ளே நீங்க டிராவல் பண்ணி அமேசிங்கா என்ன செஞ்சிடலாம்னா சொல்யூஷன் வந்து பாத்திரலாம். பிளஸ் வந்து நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து வெளி உலகத்துல ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட அப்படின்னா முதல்ல அதுக்கு உண்டான விதைய வந்து உன்னுடைய இன்னர் வேர்ல்டுல நீ விதைச்சிருக்கணும். விதைச்சா மட்டும்தான் உன்னால வந்து அவுட்டர் வேர்ல்டுல அதை அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கறத கிராண்ட் மாஸ்டரும் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரமம் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுடைய குருமாரோடைய ஆசிரமம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வந்து பிராணிக் ஹீலர்ஸ். ஸோ அப்போ நீங்க வந்து நிறைய பேர் வந்து புனே ஆசிரமத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த புனே ஆசிரமத்தை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு குரு இருக்காங்க, அந்த குருவோடைய ஆசிரமத்துக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேஸை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச கடவுள் இருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகர் இருக்காரு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹில் பிடிச்சிருக்கலாம், மருதமலை அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மலைப்பகுதியை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஹிமாலயாஸ் அதெல்லாம் நீங்க ஏதாவது டூர் மாதிரி போயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த பிளேஸை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. நாம இப்ப என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நாம என்ன செய்வோம்னா டிராவல் பண்ணுவோம். இந்த இடத்த வந்து அடிக்கடி மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து மாத்தாதீங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கிற அந்த ஒரு இடம் உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த இடத்த வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுள்னாலும் சரி இல்ல குருனாலும் சரி ஏதாவது ஒரு கடவுள் ஒரு குருவை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே இடம் போக போக தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்வோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு அந்த இடம்லாம் நம்மளுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து அந்த இடத்த வந்து செலக்ட் பண்றோம். நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும் போது அந்த ஒளியை பத்தி நம்ம படிப்போம் இல்லையா? அப்ப அந்த ஒளி வழியா நம்ம என்ன செய்வோம்னா டிராவல் பண்ணுவோம். டிராவல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம என்ன செய்வோம்னா போய் அழகா போய் அந்த இடத்துல போய் நிற்போம். இப்ப நீங்க வந்து ஆசிரமம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி போய் நீங்க நிக்கிற மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா ஒரு 2 செகண்ட் நம்ம இதை கேப் விட்டு நம்ம அப்படியே பண்ணும்போது நீங்க என்ன செய்யுங்கன்னா நடந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள ரசிச்சு அப்படியே என்டர் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. அப்படியே ஒவ்வொரு பிளேஸா நீங்க பார்த்துட்டு கடைசியில நம்மளுக்கு அந்த ஆசிரமத்துல ஒரு மெடிடேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அந்த ஹால்ல போய் உட்காரணும். இப்ப நீங்க கோயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹில்லுல எல்லாம் நீங்க நடந்து போறீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க தியானம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சுக்கணும் இருக்கணும். இப்ப ஹிமாலயாஸ் எடுத்தீங்கன்னாலும் அதே தான். இந்த மானசரோ அதெல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அந்த நதிக்கரைக்கு முன்னாடி நீங்க அப்படியே முன்னாடி உட்கார்ற மாதிரி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம கடைசியில வந்து என்ன செய்யறோம்னா உட்காரும் போது நம்மளுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்மளுடைய குரு இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே பாக்குறோம். அப்புறம் குரு கிட்டக்க இருந்து நம்மளுக்கு வந்து ஒளி வருது. அந்த ஒளி மூலமா நம்ம வந்து நல்ல ஹீல் ஆறோம்.
இன்னைக்கு நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ், அதாவது நம்மளுடைய மணி வந்து நிறைய பல மடங்கா ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். அப்ப நம்மளுக்கு இது சம்பந்தமான தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா குரு கிட்டக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஒளி மூலமா நம்மளுடைய ஆறாக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸும் ஹீல் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரே பிளாக் வந்து பணம் சம்பந்தமா எனக்கு இருக்கக்கூடிய தடைகள், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா கூட்டிட்டு போய்க்கோங்க. நீங்க ஒன்னாவே என்ன செஞ்சுக்கலாம்னா அழகா போய் ஃபேமிலியாவே உட்காந்து குரு முன்னாடி வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா உட்காந்துக்கலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஹீலிங் லைட் மூலியமா நம்மளுக்கு ஹீல் ஆகுது. இப்ப என்ன நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருந்து அதுக்கு அடுத்தாப்புல வந்து நம்மளுடைய பிசினஸ் வந்து ஹீல் ஆகிற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா பார்க்கணும். இதுல வந்து இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி வந்து ஹீல் ஆகுது. உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்தாபனத்தை அப்படியே பாருங்க. உங்களுடைய ஜாபா இருந்தாலும் சரி, உங்களுடைய வளமை, உங்களுடைய ப்ராஸ்பரிட்டி, இல்ல உங்களுடைய ஆபீஸ் பிசினஸ் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒளி வந்து நல்ல ஹீல் ஆகுது. அதுக்கப்புறமா உங்க மூலியமா உங்களுடைய ஸ்தாபனம் ஃபுல்லா அந்த ஒளினால அப்படியே நிறைஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த ரூம், அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் எனர்ஜியை பத்தி படிக்க போறோம். இப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து குரு வந்து என்ன செய்யறாங்கன்னா அழகா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க குரூப் ஆஃப் பீப்புளோட அந்த ஸ்பீச்சை கேட்டாலும் சரி, இல்ல நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்காண்டி குரு வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி நீங்க கேட்டாலும் சரி. பட் நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு மாஸ்டர் கொடுக்கக்கூடிய டீச்சிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மணி சம்பந்தமா அது வந்து ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை பத்தி தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்குள்ள ஸ்பீச்ல கொடுக்குறாங்க. நீங்க வந்து கையில வந்து ஒரு நோட்டு பென் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க அழகா என்ன செஞ்சுக்கோங்கன்னா நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க. எடுக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அதெல்லாம் நல்ல ஸ்டோர் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நம்மளுக்கு வந்து ஹீலிங் கொடுக்குறாங்க. ஹீலிங் கொடுக்கும் போது இப்போ ஹீலர்ஸ்க்கு இப்ப ஏற்கனவே பிராணிக் ஹீலர்ஸ்க்கெல்லாம் தெரியும் எப்படி வந்து ஹீலிங் வந்து பிராணிக் ஹீலிங்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்ப நீங்க நான் பிராணிக் ஹீலர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எனக்குள்ள ஹீலிங் நடக்குது அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. குரு வந்து நம்மளுக்கு இன்னர் வேர்ல்டுல நம்மளுக்கு ரொம்ப அழகா என்ன செய்யறாங்கன்னா நம்மள வந்து அழகா ஹீல் பண்றாங்க. இந்த வாட்டிக்கு குரு வந்து நம்மளுக்கு ஹீல் பண்றதுக்கு உண்டானது என்ன ஹீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிளாக்க ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா ரிமூவ் பண்றாங்க. மணி வர்றதுக்கு உண்டான தடைய ஃபுல்லா நம்மளுக்கு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பிசினஸ்க்கு என்ன செய்யறாங்கன்னா அழகா ஹீல் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் ஃபுல்லாத்தையும் கிராண்ட் மாஸ்டர் நீங்க நினைச்சாலும் சரி, இல்ல நீங்க வேற யாரும் உங்க குருவோ நீங்க நினைச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே, அவங்க வந்து அதை வந்து நல்லா ஹீல் பண்றாங்க. நல்ல கம்ப்ளீட்டா ஹீல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வந்து ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நல்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது பேராகிராஃப் வந்து கடவுளுடைய குட்வில். கடவுளுடைய குட்வில் வரும்போது நீங்க என்ன நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து கொடுக்குறாங்க. இப்ப நீங்க போய் என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, குரு கிட்டக்க உங்களுடைய டர்ன் வருது, நீங்க போய் பேசுறீங்க. நீங்க உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாமே உங்க பிசினஸ் சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ, இப்ப நீங்க வந்து உங்க பார்ட்னர் கிட்டக்கோ உங்க ஃப்ரெண்டு கிட்டக்கோ எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குரு கிட்டக்க என்ன செய்றீங்கன்னா அழகா டிஸ்கஸ் பண்றீங்க. எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, இதுல இருந்து எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்குண்டான அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு வேர்டு இல்ல 2 வேர்ட்ல தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்க அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை பத்தி நீ இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த ஃபியூச்சர்ல உன் பிசினஸ் எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறதையும் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா அவ்வளோ அழகா என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா வாங்கிக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்க. அடுத்தாப்புல வந்து ஃபோர்த் பேராகிராஃப் படிக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸும் போகுது. அதே நேரம் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சைக்கிளிக் அட்டாக், தேவையில்லாத வெளியில இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் எனர்ஜிஸ் அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அமேசிங்கா ஹீல் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்தாபனம் வந்து பல மடங்கா வளர்ச்சி அடைகிற மாதிரி பாருங்க. அது ஒரு 2 இயர்ஸ்ல அந்த ஸ்தாபனம் எப்படி இருக்கணும், 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை அமேசிங்கா இமேஜின் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு
அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா அதே ஒளி வழியா நம்ம என்ன செய்யறோம்னா டிராவல் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய இதே பிளேஸ்க்கு வந்துருவோம். அப்புறம் 5th பேராகிராஃப், அந்த 3 எனர்ஜியும் நம்மளுக்குள்ள ஊடுருவி சென்று பிளஸ் நம்மளுடைய பிசினஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி சென்று நல்ல வளர்ச்சி அடைகிற மாதிரி என்ன செய்யறோம்னா பாக்குறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா விஷுவல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா, இந்த விஷுவல் பண்றதுக்கு வந்து அபாரமான ஒரு சக்தி இருக்கு. இதை நீங்க பண்ண பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன செய்யும்னா அப்படியே நடக்கும். ஆனா இதை வந்து உங்களை எப்படி பண்ண சொல்றாங்கன்னா நம்பிக்கையோட பண்ண சொல்றாங்க. இதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க நம்பிக்கையோட இதை பண்ணுனீங்க அப்படின்னா 100% என்ன ஆகும்னா இம்மீடியட்டா என்ன செய்யும்னா நடக்கும். ஏன்னா மாஸ்டர் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயம் வந்து உன்னோட இன்னர் வேர்ல்டுல கொடுக்குற, இன்னர் வேர்ல்டுனா நம்மளுடைய ஆறாக்குள்ள ஒரு விஷயத்த வந்து நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேல் தளத்திலே இருக்குமா. அந்த விஷயம் வந்து எப்போ வந்து கீழே வருதோ அப்பதான் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகும். அப்ப நம்ம அதுக்கு எவ்வளவு தூரம் எனர்ஜி கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் தான் அது என்ன ஆகும்னா மெட்டீரியலைஸ் ஆகும். அப்ப நம்ம எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் விஷுவல் மூலியமா நம்ம என்ன செய்யறோம்னா எனர்ஜி கொடுக்குறோம். சோ நீங்க எவ்வளவு தூரம் டெப்தா பண்றீங்களோ அவ்வளவு தூரம் அமேசிங்கா இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம இப்ப பண்றோம் இல்லையா, இப்ப டிராவல் பண்றோம், ஒளிக்குள்ள டிராவல் பண்றோம், இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளால வந்து எல்லா இடத்துக்குள்ளயும், அதாவது ஹையர் வேர்ல்டுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியுமா, ஈஸியா டிராவல் பண்ண முடியுமா. எவ்வளவு ஒரு அமேசிங் இல்ல. ஸ்டார்ஸ்குள்ளலாம் நம்ம என்ன செய்வோமா, ரொம்ப அழகா போவோமா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்மளுக்கு இது வந்து புரியாத மாதிரி தெரியுமா, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமா. பட் இதுல ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 months or 3 months கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துல வச்சு அவங்க வந்து பிசினஸ் காண்டி சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு லைன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன ஆகுமா, நீங்க மெடிடேட் பண்ணும்போது அழகா அந்த லைன் எல்லாம் என்ன செய்யுமா, அந்த ஒரு லைன் மாஸ்டர் கொடுத்த அந்த ஒரு லைன் அவ்வளோ அமேசிங்கா டவுன்லோட் ஆகுமா. இல்ல அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோமா, செய்ய ஆரம்பிப்போமா. அப்பதான் நம்மளுக்கு புரியுமா இது எவ்வளவு பெரிய விஷயம் வந்து ரொம்ப அமேசிங்கா நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா. இது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு டைமும் குருவை பார்க்கும் போது நம்மளுடைய பாடி வந்து பிசிக்கல் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுமா, ஹீல் ஆகுமா. அது மட்டும் இல்லாம புதுப்பிக்கப்படுமா, நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே என்ன செய்யுமா, புதுப்பிக்கப்படுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கனெக்ஷன் வந்து என்ன ஆயிட்டே இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. நம்மளுக்கும் நம்மளுடைய குருவுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகிறனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க என்னெல்லாம் அவங்க வேர்ட் சொல்றாங்களோ அது எல்லாமே என்ன ஆகுமா, நம்மளுடைய பிரெயின் வந்து அப்கிரேட் ஆக ஆரம்பிக்குமா. சோ ரீஜெனரேஷன் வந்து ரொம்ப அமேசிங்கா நடக்கும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமா, நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குமா. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து அமேசிங்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியுங்கிறாங்க. நம்மளுக்கு கூட மட்டும் இல்லாம ஹையர் வேர்ல்டு கூடயும் நம்ம என்ன செய்வோமா, ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பரா என்ன செய்யுமா, இன்க்ரீஸ் ஆகுமா. சோ எவ்வளவு ஒரு அமேசிங்கான மெடிடேஷன் இல்ல. இப்ப நம்ம பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு கிரேட் இன்வெகேஷன் தான் சொல்ல போறோம். ஒரு கிரேட் இன்வெகேஷன் வந்து வேர்ல்டுக்கு பண்ண போறோம், ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்மளுக்கு பண்ண போறோம். நீங்க என்ன செய்யுங்கன்னா நம்மளுக்கு பண்ணும் போதே நீங்க வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே என்ன செஞ்சுக்கலாம்னா கூட்டிட்டு போய்க்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நிதானமா பண்றதுனால நீங்க உங்க கூடவே சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டிட்டு போயிடுங்க. சோ அது மாதிரி பண்ணிக்கலாம். சோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. பூமியில் இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுள் கிட்ட இருந்து அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது.
நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் முழுமையாக அவங்களிடமிருந்து நீக்கப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where he will dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக இந்த பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இப்ப நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் அவர்கள் உடம்பில் இருந்து எல்லாமே கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு சக்தியானதும் நல்ல மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த எனர்ஜியால் ஊடுருவி செல்கிறது. பூமியில ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நம்மளுடைய இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு அருமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இப்போ நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒளியை நம்ம அப்படியே பார்க்குறோம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே கூடவே இருக்கிறோம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒளி, கண்ணை கூசக்கூடிய ஒளி. நம்ம எல்லாருமா சேர்ந்து அப்படியே அந்த ஒளிக்குள்ள ரொம்ப அழகா டிராவல் பண்றோம். நல்லா உங்களால உணர்ந்து பார்க்க முடியுது. அந்த ஒளிக்குள்ள ரொம்ப அழகா போறீங்க. நல்ல பிரில்லியண்டான ஒளி. அந்த ஒளிக்குள்ள நல்லா போறீங்க. போய் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரமம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ், அதோட வாசல்ல நீங்க அப்படியே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் அப்படியே இறங்குறீங்க. இப்போ ரொம்ப அழகா நீங்க என்ன செய்றீங்கன்னா அப்படியே அந்த ஆசிரமத்துக்குள்ள நீங்க அப்படியே என்ன செய்றீங்கன்னா நடக்கிறீங்க. ரொம்ப அமைதியான மனநிலையோட ரொம்ப அப்படியே ஹாப்பியா என்ன செய்றீங்கன்னா நடக்கிறீங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டே அப்படியே நடக்கிறீங்க. நடந்து ஒவ்வொரு இடமா நடந்து அப்படியே வரீங்க. நேரம் அப்படியே அந்த இடத்துல மெடிடேஷன் ஹால் எங்க இருக்கோ அந்த ஹால்குள்ள அப்படியே உட்காருவீங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு பிடிச்ச இடம், எந்த இடத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னா அப்படியே உட்காருவீங்க. உங்களுக்கு முன்னாடி இப்ப ஸ்பீச் கொடுக்கறதுக்காண்டி குரு வர்றாங்க. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்திரிச்சு அப்படியே அழகா வணங்குறீங்க. நீங்க குரூப் ஆஃப் பீப்புளோட இருந்தாலும் சரி, இல்ல நீங்க மட்டும் இருந்தாலும் சரி, நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்தாலும் சரி, இப்ப குரு கிட்டக்கு இருந்து நல்ல பிளஸ் பண்றாங்க. குரு உங்களையும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நல்ல பிளஸ் பண்றாங்க. குரு கிட்டக்கு இருந்து வரக்கூடிய ஒளியானது நல்ல ஹீல் பண்ணுது. நம்மளுடைய ஆறாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சம்பந்தமான ஏழ்மையான எண்ணங்கள், அது சம்பந்தமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம், அவை அனைத்தும் நம்மளுடைய ஆறாவில் இருந்தும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஆறாவில் இருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ இந்த ஒளியானது நம்மளுடைய பிஸ்னஸ் பிளேஸ்க்குள்ள அப்படியே நல்லா போகிறத நம்ம விஷுவல் பண்றோம். உங்களுடைய பிஸ்னஸ் அப்படியே நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்தாபனத்துக்குள்ள இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. எல்லா கார்னர்ஸ்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அபவுட் மணி, அது அனைத்தும் நீக்கப்படுகிறது.
எல்லா இடமும் நல்ல clean ஆகப்படுகிறது. நம்மளும் நல்ல clean ஆகிறோம், cleanse ஆகிறோம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. இப்போ ரொம்ப அருமையா நம்மளுடைய டீச்சர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. நம்ம ரொம்ப அழகா உட்காந்து நம்ம கவனிக்கிறோம். கையில நோட்டு பென் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. அவங்க ஃபுல்லா மணியை பத்தி தான் எடுக்கிறாங்க. மணிங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அந்த எனர்ஜியை நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா சொல்றாங்க. நம்ம அந்த ஸ்பீச்சை ஃபுல்லா நம்ம ஆழ்ந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கேட்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹீலிங் வந்து கொடுக்குறாங்க. குரூப் ஹீலிங்னாலும் நீங்க விஷுவல் பண்ணிக்கோங்க. இன்னர் வேர்ல்டுல குருவானவர் நம்மளுக்கு வந்து ஹீலிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பணம் சம்பந்தமா, பணம் நல்ல ஃப்ளோ ஆகிறதுக்கு, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க லைஃப்ல டெவலப் ஆகிறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் ஆகிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஹீலிங் வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு ஹீலிங் நடக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்தாபனத்தை அப்படியே நினச்சிக்கோங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ், உங்களுடைய ஜாப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்துக்கு இப்போ அழகான ஹீலிங் வந்து கொடுக்கப்படுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பணம் வருவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. குருவுடைய ஆசையினால கம்ப்ளீட்டாக அந்த இடம் முழுவதும் ஹீல் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. இப்போ கடவுளுடைய குட்வில் ஆனது இப்போ இந்த டைம்ல நம்மளுடைய டர்ன் வருது. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் நம்ம குரு கிட்டக்க போய் உட்காந்து நம்ம பேசுறோம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை பத்தி நீங்க என்ன செய்யுங்கன்னா குரு கிட்டக்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சொல்யூஷன், நான் அதுலேருந்து எப்படி வர்றது அப்படிங்கிற விஷயத்த கேளுங்க. குரு ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்த வந்து கேட்குறாங்க. அப்படியே நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லா நீங்க உங்க ப்ராப்ளம் ஃபுல்லா என்ன செய்றீங்கன்னா நீங்க சொல்றீங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷனை அவங்க ஒரு வேர்ட்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா உங்களுக்கு அழகா சொல்லிடுறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பிளஸ் இப்போ ஃபியூச்சரை பத்தி என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க. ஃபியூச்சர்ல அந்த பிசினஸ் என்ன ஆகணும், அதை எப்படி கொண்டுட்டு போகணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க. அதை வந்து என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியரா வந்து உங்களுக்கு புரியுது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. இப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அபவுட் மணி, அவை அனைத்தும் ஹீல் செய்யப்படுகிறது. அதே நேரம் நம்மளுடைய பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிஸ்னஸோடைய ஃபியூச்சரை வந்து நம்மளால அழகா விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது. ஒரு 2 இயர்ஸ்ல நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி க்ரோத் ஆகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அழகாக பார்க்குறோம். அந்த பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய சேர்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்கான ஒரு சேஞ்சஸ். ப்ளஸ் நிறைய கிளைண்ட் வராங்க, நிறைய ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகிறத நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறோம். அதே நேரம் வந்து நம்ம நீடி பீப்புளுக்கு நிறைய பேத்துக்கு நம்ம தாராளமாக மனசார நிறைய கொடுக்குறோம். அதையும் நல்ல விஷுவல் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கையால நிறைய நீடி பீப்புளுக்கு நிறைய நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம அப்படியே அந்த ஒளி வழியாக நம்ம பழையபடி என்ன செய்யறோம்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம பழையபடி ரிட்டர்ன் ஆகிறோம். அந்த ஒளி வழியாக நம்ம அப்படியே டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணி அப்படியே நம்ம இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடறோம்னா வந்து இறங்கிடுறோம். Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 சக்தியானது நம்மளுடைய சுற்றி சூழையும், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றி சூழையும், நம்மளுடைய பிஸ்னஸை சுற்றி சூழையும் நல்ல பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahal Guruji Menili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவா inhale பண்ணிக்கலாம், மெதுவா exhale பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.